கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சமூக நோய்கள் என்ற தலைப்பு ஒத்தட்டிலிருந்து பரவி எல்லாண்ட பண்புகளாகவும் அல்லது நோய்களாகவும் மாறுற விஷயங்களை குறிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பிரயோகம். உள நோய்கள் என்று நாங்கள் பார்த்தது அது எங்களையே மட்டும் பாதிக்கும். பெருமை ஒத்தட்டு இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, அவருடைய முடிவுகளை, அவருடைய சுவர்க்கத்தை பாதிக்கிறதாக இருக்கும். சமூக நோய்களில் வர விஷயங்கள் எல்லாம் ஒத்தட்ட ரெண்டு பேர்ட்டிருந்து பரவி எல்லாரையும் அது தாக்குறதாக மாறும். நாங்கள் படிக்கிற இந்த விஷயங்களை அப்படி ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்கணுமென்று நான் முதல்ல கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்னதுக்கு இந்த உள நோய்கள் சமூக நோய்கள் இந்த பேர்கள் வித்தியாசப்படுறது என்ன என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த வகையில் அதை நான் முதலாவது சொல்லிக்கொள்கிறேன். இந்த இழிவுபடுத்துறது, அவமானத்துக்கு ஆளாக்குறது, தலை குனிய வைக்கிறது, மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸுக்கு உள்ளாக்குறது, அதை பொதுவாக ஒருத்தர் நினைக்கிற, அதை செய்கிற ஆள் நினைக்கிற, நான் ஒரு வீரம் மிக்கவன், எனக்கு மற்றவங்களை ஆட்டி படைக்கலும் என்றுதான் ஒருத்தர் அதை நினைக்கிறார். அதை எத்தனையோ வகையில் ஒருத்தர் செய்வார். ஆனால் அவர் நினைக்கிற நேரம் அது தண்ட வீரம், தண்ட இயலுமை, தண்ட பலம், தண்ட ஆற்றல் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். உண்மையிலே அது அவருடைய பலம் அல்ல, அது பலவீனம். அது பலவீனம். அந்த பலவீனத்தை விளங்கி கொள்ளாத வரைக்கும் அதை பார்க்குறவங்க எல்லாரும் இப்படித்தான் வாழணுமா இருக்கும், இப்படித்தான் நாங்களும் நடந்துக்கிறோம், அப்போதான் எங்களுக்கு இடம் இருக்கிறது, மரியாதைக்குது, மற்றவங்க எங்களை மதிப்பாங்க கண்டு விளங்க ஆரம்பிக்கிறான். அப்போ அதை பார்த்து அப்படியே செய்கிறான். மற்றவங்களை இழிவுபடுத்துகிற, அவமானப்படுத்துகிறன்றது ஒரு வீரம். ஒருத்தர் அழகாக செய்கிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிறவர் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதுவும் அதே டோனில் பேச ஆரம்பிக்கும். அதை ஒரு பெரிய விஷயம் என்று நினைக்கும். அது ஒரு சமூக பண்பாக மாறுறது மெல்ல மெல்ல. இன்னைக்கு இந்த விஷயம் அப்படி ஒரு சமூக நோயாக மாறிக்கிறத நாங்கள் பார்க்கணும். அடுத்த மனுஷனை அவமானத்துக்கு, இழிவுக்கு ஆளாக்குறதன் மூலம் ஆளாக்குறதுக்கு என்ன உத்திகளை கையாளுறேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் பல வகையான உத்திகள் இருக்குது. அதில் சிலரை நீங்கள் இதில் அடையாளப்படுத்திக்கிறத பார்க்கலாம். உண்மையை பொய்யாக்குறது, அதாவது ஒருத்தரை அவற்றிருக்கிற உண்மைகளை அவருக்கு உண்மையென்று அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் எல்லாருடைய மத்தியிலையும் அவர் பொய்யர், அவர் சொல்றது பொய், அவர் செய்கிறது பொய், இந்த உண்மைகளை போலியாக்குறது, இருட்டடிப்பு செய்கிறது. அதன் மூலமாக ஒரு பேட் பிக்சரை ஒருத்தரை பற்றி உருவாக்குறது. சரி, ஒருத்தருடைய உண்மை நிலைமை என்னன்றதை நாங்கள் பேசவே படாது. அதை பேசுறதுக்கு தகுதியானால் அவர் மட்டும்தான். அவர் என்னமாலும் பேசினா, உதாரணத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், ஒருத்தர் எதிர் திசையில் என்னைய தாண்டி போறார், அவர் என்னைய பார்க்கல, சலாம் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போ நான் நினைக்கிறேன் அவரை பற்றி, அவர் என்னைய பற்றி ஏதோ ஒரு மனக்குறையில் இருக்கிறார், அல்லது வருத்தத்தோடு இருக்கிறார், அல்லது வெஞ்சத்தோடு இருக்கிறார்.
அப்படி நினச்சி அதுக்கு காரணம் தேடுறேன். என்ன நடந்தது கடந்த காலத்தில், அது அவரை பாதிச்சிருக்குமான்னு யோசிக்கிறேன். இப்படி யோசிக்கிறேன். யோசித்து அதை போய் யார்கிட்டையும் கதைக்கிறேன். அப்போ அவரை பற்றி ஒரு பொய்யான பிக்சர் ஒன்று தான் கொடுக்குறது அந்த கதையினூடாக. அப்படி கதைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் எங்களுக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது. அது எங்களுக்கு வருத்தமாக இருந்தால் அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். என்ன நீங்கள் தாண்டி போனீங்களே, பார்க்கலையே, சலாம் சொல்லலையே, என்ன காரணம்? அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அதுக்கு மேலால் நினச்சி அதை பற்றி ஒரு போலியான கருத்தொண்டை உருவாக்கி ஒரு பிக்சர் ஒன்று அவரை பற்றி கிரியேட் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவரை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கு அந்த வேலை செய்யப்படாது. அதை செய்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. இன்னும் அவருடைய பர்சனல் விஷயம் இதே, அது அவருக்கு சொந்தமானது. அதை நாங்கள் எடுத்து விளையாடலாம். நாங்கள் எடுத்து விளையாடலாம். அப்போ அவர்கிட்ட கேட்கலாம். அவர் ஒரு காரணம் சொன்னு வைங்களேன், அதுதான் உண்மை. அதை சில நேரம் கேட்டுட்டு அதையும் பொய்ன்னு சொல்லுவோம். அப்படி ஒன்று கேட்டுட்டா பிறகு அதையும் நாங்கள் பொய்ன்னு சொல்லுவோம். இல்லை, அவர் சொல்றதுதான் உண்மை. அது பொய்யா இருந்தால் எல்லாம் பார்த்துக்கொள்ளட்டும். எங்களுக்கு அதை பற்றி ஒரு விளக்கம் தேவைன்னா அவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். விளக்கமே தேவையில்லை. அப்படி ஒன்று நடந்தா அதுக்கு எனக்கு விளக்கம் சும்மா போறதானே. அடுத்தவங்களோட விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய, இப்படி மற்றவங்களை பற்றி நினைக்கிறது, அந்த நினைப்பை கற்பனையை வளர்க்கிறது, அது அவ்வளோ பொய் தான். அந்த பொய்யை டெக்கரேட் பண்ணுறது, அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுற, அவங்களுக்கு சொல்கிறது, இது ஒரு மனுஷனை பற்றிய மிக மோசமான ஒரு பொய்யான அபிப்பிராயம் கொண்ட அவரை சுற்றி கட்டமைக்கிற வேலை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், மற்றவங்களை அவதானிக்கிற பொறுப்பை உங்களுக்கு தந்து நபியே நாங்கள் அனுப்பலை. ரசூலுல்லாஹ்வையே அல்லாஹ் மற்றவங்களை அவதானிக்கிறால அனுப்பலை. நாங்கள் எனக்கு மற்றவங்களை அவதானிக்கிறது, படம் காட்டுறது, இல்லாத ஒன்றை இருக்கிறதாக சித்தரிக்கிறது, இதுதான் நடக்குது. அதில் ஒருத்தரை பற்றி ஒரு பிக்சர் ஒன்றை உருவாக்குற, அப்படியெல்லாம் செய்யல. அவருடைய உண்மையை அவர் மட்டும்தான் தெரியலவர், எங்களுக்கு தெரியாது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தா எங்கட கதையில மற்றவங்களை பற்றிய சப்ஜெக்ட் அப்படியே இல்லாமல், கம்ப்ளீட்டா இல்லாமல் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தா. ஏன்னா எங்கட கதைகள்ல அதிகமா இடம் பிடிக்கிற விஷயங்கள் ஒன்று மூன்றாம் நபரை பற்றிய கதை. அது எங்களுக்குரியதல்ல. அப்ப இந்த மாதிரி கதைக்கிற நேரம் இன்னொரு விஷயம், இப்ப கதைச்சிட்டு போயிடாது, கதைச்சிட்டு போயிடாது. நாங்க ஒருத்தர் எங்களுக்கு தடையாக வாரார் என்று நினைச்சா, சும்மா சாதாரண விஷயங்கள்ல என்னோட அவர் அப்படி இப்படின்னு பொய்யாக நினைக்கிறது அதோட மட்டுமல்ல, எனக்கு குறுக்க நிற்கிறாரு, எனக்கு பிரச்சனையா மாறுறாரு, எனக்கு இவர் தலையிடி அப்படின்னு நாங்க நினைக்க ஆரம்பிச்சா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? பலரை பிள்ளையா வழிநடத்துவோம் அவருடைய விஷயத்தில். அவரை பற்றிய மோசமான ஒரு பிக்சரை பலருக்கு கொடுத்து பலரை பிள்ளையா வழி நடத்துவோம், மிஸ்கைட் பண்ணுவோம். அவ மிஸ்கைட் பண்ற நேரம் நான் மட்டுமல்ல, என்னால மிஸ்கைட் பண்ணப்பட்ட அவ்வளவு பேருமே அந்த குறிப்பிட்ட ஆளை பத்தி எக்ஸ பத்தி
ஒரு மோசமான பிக்சரை மனசுல எடுத்துக்கொள்வார். சரி, இன்னைக்கு அர்த்தமே இல்லாத, உண்மைக்கு இடமே இல்லாத இப்படி கட்டமைக்கப்பட்ட போலிகளால ஒவ்வொருத்தரையும் நாங்க சரி பண்ணி வச்சுக்கிறோம். சரி, ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு எண்ணம் வருது எங்களுக்கு, இவர் இப்படிப்பட்டவர். சரி, ஒருத்தரை பார்த்த உடனே எங்களுக்கு ஒருத்தரை பத்தி ஒரு எண்ணம் வருது, இவர் இப்படிப்பட்டவர் ரெண்டு வாரன்னு சொன்னா அவரை சுத்தி நாங்க கட்டமைச்சிக்கிறோம் ஒரு பிக்சரோட. அவரை பார்த்தோன்னே அந்த பிக்சர் தான் படுது. அப்ப நாங்க அவர்லேருந்து தூரமாகும். அல்லாஹ் இந்த புறம் பேசுறத பத்தி குர்ஆன்ல சொன்னானே, எப்படி சொன்னானேன்னா, வலா யகதப் பஅதுக்கும் பஅதா யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. மற்றவங்களோட குறைகளை புறமா பேச தெரியாதீங்க. உங்களோட சகோதரன் இறந்தா அவனோட மாமிசத்தை நீங்க சாப்பிட விரும்புவீங்களா? இறந்த சகோதரன் மாமிசத்தை, நர மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. நல்லா சொல்ற. அந்த உதாரணத்துல இருந்து என்ன விளங்குதுண்டா, ஒரு மனிதன் மாமிசத்தை சாப்பிட்டு முடிச்சா முள்ளுக்கு உணவு தான் அடிக்கும். சரி, நீங்க அந்த மனுஷனை முள்ளுக்கூடாக பார்க்க விரும்புறீங்களா, அவர் அல்லாஹ் படைச்ச உண்மையான தோற்றத்துல பார்க்க விரும்புறீங்களா? ஒரு மனிதனை பற்றிய மோசமான இல்லாத பொல்லாததுகளை எல்லாம் சொல்லி அவனை சூழ ஒரு பேட் பிக்சர் ஒன்றை கட்டமைக்கிறதுக்கு, அது மற்ற மக்களோட உள்ளங்கள்ல அவனை முள்ளு கூட மாத்திரும். அவனை பார்க்குற நேரம் அசிங்கமான ஒரு தோற்றத்துல இருக்கிற ஒரு ஆளாக அவனை காண்பிக்கும். சரி, இதுதான் இந்த இழிவுபடுத்துறது, அவமானத்துக்கு மற்றவங்களை உட்படுத்துறது, தலைக்குனிய வைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல தலை நிமிர்ந்து வாழலாம். அவனோட வாழ்க்கையே அவனுக்கு வானாண்டு போகும். ஒரு வகையான அச்சத்துக்கும் அதிருப்திக்கும் அவன் ஆளாகுவான். நான் சொல்ற இந்த விஷயம் விளங்கும்னு நினைக்கிறேன். சரி, இது எந்த மட்டங்கள்ல அதிகமாக இந்த வேலை நடக்குது, யார் இந்த மாதிரி வேலையில மிச்சம் இன்ட்ரெஸ்டா செய்யறாங்க, அதுகளெல்லாம் நான் சொல்லலை. அப்படி சொல்ல ஆரம்பிச்சா அது சில நேரம் நேராக வந்து ஒருத்தர் முகத்தில் குத்தின மாதிரி. நீங்க விளைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக எங்க நடக்குது, யாரால நடக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட காலத்துல பெரிய விஷயங்கள் சில நிமிஷங்கள்ல பேசி முடிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அவனோட சூரா. அதான் அவனோட சூரா. தலை போற விஷயங்கள் நிமிஷங்கள்ல தான் அந்த கலந்துரையாடல் நடந்து அது முடிவெல்லாம் எடுத்து வார்த்தைகள் மிச்சம் குறைவா தான் யூஸ் பண்ணிக்கிறான். சரி, இந்த யூஸ் பண்ணின வார்த்தைகள் அவ்வளவுமே வரலாறா பதியப்பட்டிருக்கு. அவ்வளவு அழகான வார்த்தை, தேவையான வார்த்தை. தேவையில்லாத எந்த விஷயமும் சம்பந்தப்படுறதில்லை. சம்பந்தப்பட்டா அதை பயங்கரமா ரசூலுல்லாஹ் பார்த்திக்கிறாங்க, எச்சரிச்சிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலோட மனைவிமார்கள் ஒரு ஆள். அவங்க கொஞ்சம் கட்ட. ஒரு முறை ஆயிஷா நாயகிக்கு வந்து அந்த மனஸ்தாபத்தில் இந்த கட்டச்சின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு பயங்கர கோபம் கொண்டு வந்தது.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை இதே, அதை கடல்ல கலந்தா கடல் நீர் அசுத்தமாகும். கடல் நீர் அசுத்தமாகும். வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம். அப்போ எவ்வளவு தூரம் அந்த மாதிரி வார்த்தைகள் வார நேரங்களில் கவனமாக இருந்து களைஞ்சிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது ரசூலுல்லாஹ்க்கு மிக விருப்பமான ஒரு ஆள் பேசினதை தான் ரசூலுல்லாஹ் அப்படி விமர்சிச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மிக விருப்பமான ஒருவர் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி ஒரு ஆள் என்னவாலும் பேசினா சரி சரி இனி என்ன நீ அப்படின்ட்டு போறதானே. அப்படி ரசூலுல்லாஹ் அதை விடல. அப்படி ரசூலுல்லாஹ் அதை விடல. இந்த ஹதீஸை நீங்க பார்த்தா ரெண்டு விஷயங்களை சமாந்தரமா ஒரு அந்தஸ்துல வச்சு பார்க்கறதுக்கான ஒரு வழிகாட்டலை கண்டிக்கிறாங்க. மன் ஹமல அலைனா சிலாஹ் ஃபலைஸ மின்னா வமன் ஹஷனா ஃபலைஸ மின்னா. முஸ்லீம்ல வர ஒரு ஹதீஸ். எங்களுக்கு எதிராக யாராலும் வாழை தூக்கினா அவர் எங்களையே சேர்ந்தவர் அல்ல. எங்களுக்கு எதிராக மோசடி செஞ்சாலும் எங்களையே சேர்ந்தவர் அல்ல. அப்போ மோசடி என்றது வாழை தூக்கி வெட்டுற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. சரி, அது எங்கட அந்தஸ்துல கை வைக்கிறது, அல்லது எங்கட மரியாதையில கை வைக்கிறது, எங்கட பொருள்ல கை வைக்கிறது, அல்லது எங்களுக்கு விற்பனை செய்யற ஒரு பொருள்ல ஏமாத்துறது, அது மாதிரி விஷயங்கள் தான் மோசடி என்றது. வாழை எடுத்துக்கொண்டு வந்து போராடுறன்றது அப்படியா? எவ்வளவு சீரியஸான விஷயம். அதையும் இதையும் ஒரே அந்தஸ்துல ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு எதிராக வாழ் தூக்குறதும் எங்களுக்கு எதிராக மோசடி செய்யறதும் ரெண்டும் சமம். அவர் அந்த ரெண்டு வேலை செய்யறவங்களும் எங்களே சேர்ந்தவங்கள. அப்ப ஒருத்தருக்கு எதிராக இப்படி செயல்படுற நேரம் அதுக்கு நிகரான ஒரு விஷயம்தான் வாள் எடுத்துக்கொண்டு அவரை வெட்ட போறது. வெட்ட போறதல்ல, வெட்டுறது என்றதை நாங்கள் விளைவிக்கிறோம். அவ்வளவு பாரதூரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பண்பு சமூகத்தில் பரவலாகினா எப்படி இருக்கும்? அது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது. கொஞ்சம் எனக்கு உதாரணங்கள் சொல்ல சரியான பயம் என்னன்னா, உதாரணங்கள் டக்குண்டு இடங்களையும் ஆட்களையும் சுட்டி காட்டும். சரி, நீங்க உதாரணங்களை தேடிக்கொள்ளணும். டக்குன்னு அவங்களை இடத்துக்கு உதாரணம் கொண்டு போய்த்திரும். போனோடனே அந்த இடத்துல இருக்கிற சில ஆட்கள் டக்குண்டு என்னோட மனசுல கிளிக் ஆகுவான். அதனால நான் உதாரணங்கள் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா படித்த மனிதர்கள் வாழ்ற சூழல்லையும் இந்த விஷயங்கள் ஒரு படித்தவங்களோட ஸ்டைல் ஒன்று தானே, அந்த ஸ்டைலில் நடக்கு. படிக்காதவங்க அவங்க மெச்சுவர்டே இல்லாத ஆட்கள் தானே, அவங்களோட லெவலில் அது வேறு விதமாக நடக்கு. எல்லா மட்டங்கள்லையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சமூகத்தில் பரவலாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு சமூக நோய். இந்த நோயை வச்சுக்கொண்டு வாழ்கிற நேரம் அன்றாட வாழ்க்கை எங்களோட பிரதான தலைப்பு அன்றாட வாழ்வு தானே. அன்றாட வாழ்க்கை வெற்றி அளிக்காது. இதை எப்படி விளங்கப்படுத்தணும்னு சொன்னால், இந்த தன்மை வளர்ந்து கொண்டு போனால் சமூகத்தில் பரக்கத்தில்லா போகும், பாக்கியத்தன்மை குறைஞ்சி போகும். அயோக்கியத்தனம் பரக்கத்துக்கு எதிர்ச்சொல்ல நான் அப்படிதான் எடுத்தீங்க. சரி, அயோக்கியத்தனம் சமூகத்தில் இந்த பரக்கத்தை எப்படி விளங்கி கொள்றேன்னு சொன்னா, ஆய்வுகள் சொல்லுது எல்லாரோட
வேவ் லென்ஸுகளும் இந்த ஸ்பேஸுக்கு போகுது, ஸ்பேஸில் அது பதியுது. அது எங்களோட முன்னோர்களையும் அந்த அவ்வளவும் இந்த ஸ்பேஸில் பதிஞ்சுதான். அல்லாஹ்க்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு ஒன்றும் இல்லை. ஸ்பேஸில் அவ்வளவு அந்த மனிதர்களையும் உலகத்தில் வாழ்ந்தவங்க அவ்வளவு பேரையும் அவ்வளவு செயல்களையும் அந்த வேவ்ஸ் இந்த ஸ்பேஸில் நிற்குது. சரி, அவ்வளோ நிற்குது. ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், இமாம்கள், பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்தவங்க, அவங்க இருக்கிறாங்க தானே. அப்போ அவங்களோட வாழ்க்கையும் அதோட வேவ்ஸும் இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. நாங்கள் செய்கிற இந்த வேலைகளால் எங்கட வேவ்ஸ் போகுது வெளியில். இது போய்த்து அதோட சேருமா? சேராது. அதுதான் பாக்கியத்துக்குரிய விஷயம். அந்த சேர்றது பரக்கத். நாங்க இப்படி ஒரு ஸ்டைலில் வாழ்ந்தா இந்த பரக்கத்தை எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாது. சரி, ஒரு சின்ன வார்த்தையாலேயாவது ஒரு பிழையான வேவை இந்த ஸ்பேஸுக்கு நாங்கள் அனுப்பக்கூடாது. போனால் அது இந்த நல்லடியார்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், அறிஞர்கள், அவங்களோட அந்த அணியிலே அதோட எங்களையே கொண்டு வந்து சேர்க்காது. அவங்களுக்கு அல்ல, நாங்கள் ஒரு நாளும் சூரத்துல் ஃபாத்தியால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அடுத்ததாக என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு நேரான வழியை காட்டு. அந்த நேரான வழி என்னன்னா, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்களுடைய வழி. இந்த வேலையெல்லாம் செய்கிறது அருள் புரிந்த மக்கள் செஞ்ச போன பாதையா? அப்படி துவா கேட்டு அருள் புரிந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்தது, அவங்க செஞ்சது, அதோடு நாங்கள் எப்படி எலைன் ஆகிறோம்? எலைன் ஆக மாட்டோம், நாங்கள் தூரமாகிறோம். எனவே அந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? காந்தத்தில் ஒரே முனைகளை கிட்ட கொண்டு போன மாதிரி இருக்கும். எடுக்காது, தள்ளு, ஒட்டாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பரக்கத்தான வாழ்க்கை அடிக்குமா? அப்ப இந்த கீழ்த்தரமான ஒரு ஒரு பண்பாட்டுக்கு போகாம நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை. ஒரு நாளைக்கு நடக்கிற நிறைய விஷயங்களை மிச்சம் இந்த கண்ணோட்டத்தோட பார்த்தா பேசுவோமான்னு 100 முறை யோசிச்சுட்டு சில நேரம் ஒன்றையுமே பேசாம ஒரு நாளை கழிச்சிருவோம். ஒன்றை பேசுவோமான்னு யோசிச்சா இந்த பிரச்சனை வரும், அதை விட்டாச்சு. இன்னொரு இடத்துல இன்னொன்றை பேசுவோமான்னு யோசிச்சா திரும்ப இந்த பிரச்சனை வரும், அதை விட்டாச்சு. சில நேரம் அப்படி யோசிச்சா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு பேச நினைச்ச 100 விஷயங்களை விட்டுப்பான். இந்த பரக்கத்திலிருந்து நான் தூரமாகப்படாது என்ற அந்த ஃபீலிங். அப்படி ஒரு கோணத்தில் இதை பார்க்கணும். அப்ப இன்றைக்கு இப்ப வார்த்தைகள்ல மட்டுமா, நாங்க பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாத்திலையும் கலப்படம். ஒரு காலத்துல அளவை நிறுவையில மோசடி செஞ்சு அநியாயம் செஞ்சான். அதான் குர்ஆன் வயலுள்ளில் முத்தஃபிகீன் அல்லதீன இலக்தால் வல நாஸ் யஸ்தஃபூன். அப்படி அளவை நிறுவையில மோசடி செய்கிறவங்களுக்கு வயல் என்ற நரகம் தான் என்றால் எச்சரிச்சான். இப்ப டிஜிட்டல் ஸ்கேல் இருக்கிற காலம் தானே. இப்ப எப்படி மோசடி செய்யறது? ஒரு கிராமையாவது குறைக்க இயலாது. அப்ப அந்த குர்ஆன் வசனம் இப்ப தேவையில்லை. அப்படியா?
அந்த குர்ஆன் வசனம் எக்ஸ்பயர்ட் ஆயிடுது. ஏண்டா டிஜிட்டல் ஸ்கேல் வந்ததுக்கு பிறகு அது அந்த அந்த பிரச்சனையை ஒன்று இல்லை தானே. அப்படியா உண்மை இல்லை. அளவையில் நிறுவையில் மோசடி செய்யலாது, ஆனால் சாமான்ட குவாலிட்டியில் மோசடி செய்யலாம். சாமான்ட குவாலிட்டியில் மோசடி செய்யலாம். இன்றைக்கு உற்பத்தி பொருட்கள், நாங்கள் பயன்படுத்துகிற உற்பத்தி பொருட்கள் சம்பந்தமாக அதில் உண்மையான தன்மையை பற்றி பேசினா நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கோம். காய்கறிகள் நாங்கள் நட்டி உற்பத்தி செஞ்சு அறுவடை செஞ்சு சாப்பிடுவோம், வேற ஒன்றும் வாங்கப்படாது. அவ்வளவு மோசமாக எல்லாத்துலேயும் லாப நோக்கத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு ஒரு பெரிய கலப்படம் நடக்குது. எங்களோட நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்டுகளுக்கு மட்டும்தான் அந்த பொருளை தயாரிக்கிறாங்களே தவிர அந்த பொருட்களில் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை மற்ற பக்கம் பெறற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கு உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள். அதை பேசாமல் தின்னுட்டு போகிறது நல்லா. ஏன்னா பேசினா பிரச்சனை, ஆட்களை பற்றி பேசினாலும் பிரச்சனை, சாமனை பற்றியும் பேச இயலாது. அப்படி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். சரி, அவ்வளவு தூரம் உற்பத்தியில் மோசடிகள் நடக்கிற, எதை வாங்கி பயன்படுத்துறது எதை வாங்கி சாப்பிடுறது என்று யோசிக்க இயலாத அளவுக்கு மோசடிகள் நடக்குது. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கவனத்தில் கொள்ளப்படுது, லாபம். எப்படி லாபத்தை ரெட்டி பார்க்கறது, உற்பத்தி செலவை குறைச்சி 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 எவ்வளவு குறைக்கணும் அவ்வளவு குறைக்குது. அந்த குறைக்கிறதுக்கு மூலப்பொருட்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் கலப்படம் செய்யணும். சரி, மூலப்பொருட்கள் கலப்படம் செஞ்சாதான் அந்த குறைக்க. மூலப்பொருட்கள் எல்லாம் குவாலிட்டியா இருந்தா உற்பத்தி சரியான எக்ஸ்பென்சிவா மாறும். அப்ப அது கடைசியா எங்களைய பாதிக்கும். எங்களோட உடம்ப, எங்களோட மைண்டை, எங்களோட மூளையை, எங்களோட சிந்திக்கிற ஆற்றலை, எங்களோட மெமரி பவரை, அதெல்லாத்தையும் அது பாதிக்கும். இந்த அநியாயத்தை செஞ்சா மண் வர்ஷனா பலைசமின்னா, எங்களுக்கு எதிராக மோசடி செய்கிறவர்கள், எங்களுக்கு எதிராக ஆயுதம் சுமக்கிறவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவங்க தானே இந்த வேலை செய்யணும். அவங்க தானே இந்த வேலை செய்யணும். இது ஒரு சமூக நோயா மாறிக்குது. சில நேரம் இதுல இருந்து விடுபடையலாது. கேஸ்ல அங்க இங்கெல்லாம் போனா ஆர்கானிக் என்னது ஐட்டம்ஸை வேறையா வச்சு அதுக்கு பெரிய விலை போட்டிக்கிறான். மரக்கறிகள் எல்லாம், இந்த பசலைகள் செயற்கையான பசலைகள் அது இதுகள் எதுவுமே இல்லாம இயற்கையான பசலைகளால விவசாயம் செஞ்சு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அது ஆர்கானிக், அது சரியான விலை. அந்த சாமானை வாங்கி சாப்பிடுறதுக்கு சாதாரண ஆட்களுக்கு இயலாது. செத்தாலும் பரவாயில்ல மற்ற தான் வாங்கணும், அதுதான் லாபம். தாவரங்களுக்கு அடிக்கிற எண்ணெய் நீக்குதானே கிருமி நாசினிகள், அதை அடிச்சா எவ்வளவு நாளைக்கு பிறகு அறுவடை செய்யணும்னு சொல்லி அடிச்சதுக்கு பிறகு எவ்வளவு நாள் அதை விட்டு வைக்கணும், அதுக்கு பிறகு தான் அறுவடை செய்யணும். அப்போ டேமேஜ் தான். ஆனால் அதை ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து பல நாட்கள் மார்க்கெட்டில் வைக்கிறதுக்காக வேண்டி அதுகள் அடித்து அந்த நாட்களை மிச்சம் வைக்காம அதை அப்படியே கொண்டு வர மார்க்கெட்டில் வந்து தான் அந்த நாட்கள் கழியும்.
மார்க்கெட்டில் பல நாட்கள் அது ஃப்ரெஷ் ஆகிடும், அதை நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ இதில் இருக்கிற நோக்கம் என்ன? இந்த மாதிரி ஒரு தொகையான இஷ்யூஸ்கள் பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு சமூக நோயா மாறி இதை பார்த்து 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 அப்படித்தான் செய்யணும், வேற வழி இல்லை, இல்லாட்டி வாழ இயலாது என்ற இடத்துக்கு உலகம் போயிருக்கு. இப்போ இதால உடல் ஆரோக்கியம், எங்களோட உணவெல்லாம் என்னவா மாறிங்கன்னா நஞ்சூட்டப்பட்ட உணவுகளா மாற்றப்பட்டீங்க. அது எங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ சமூக அந்தஸ்து என்று வாங்களே, திறமைக்கு இடம், திறமைக்கு இடம், அதுதானே அந்தஸ்து. நீங்க காண்றீங்களா திறமைக்கு இடம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி? அதுக்கு எனக்கு உதாரணம் சும்மா அந்த நிறைஞ்சிருக்குது, நான் சொல்லி விளையாட. சரி, நான் கேட்ட கண்ட அனுபவிச்ச உதாரணங்களே நிறைய இருக்குது, எனக்கு சொல்லல. சொன்னா அது எங்கேயாலும் போய் இடிக்கும். திறமைக்கு இடம் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் தான் வேலை செய்யும். ஒருத்தரை மேலே கொண்டு வர்றதுக்கு, ஒருத்தருக்கு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு, இன்னொருத்தரை கீழே போடுறதுக்கு, இதெல்லாம் கிராத்தோதி ஆரம்பிக்கப்படுற இடங்கள்ல நடக்குது. சொல்லணும், ஏமாப்பா கிராத் ஓதுறீங்க, குர்ஆனை ஓதி ஆரம்பிக்கிறீங்க, அப்படி இடங்கள்ல இது நடக்குது. திறமைக்கு அந்தஸ்து இல்லை, அது அது மூடி மறைக்கப்படுது. ரகசியமா தந்திரமா அப்படியான திறமசாலிகள் அகற்றப்படுறாங்க, தூரமாக்கப்படுறாங்க, இல்லாதவங்க மேல கொண்டு வரப்படுறாங்க. இந்த சமூக அந்தஸ்து ஒரு பெரிய பிரச்சனை. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரப்படான்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சதி செய்யுது. இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துடப்படான்றதுக்காக வேண்டி இன்னொரு பெரிய கூட்டம் சதி செய்யுது. சதி செய்கிற கூட்டம் யாருண்டா, முன்னுக்கு சஃப்ல நின்று தொழுறாக்கள். அப்படித்தான் சொல்லணும். இதை எப்படி பார்க்குற? பரக்கத்துள்ள ஒரு சமூகமா இருக்கேருமா? அப்ப நான் யோசிக்கணும் என்னன்னா, என்னைய பாதுகாத்துக் கொள்வோம், என்னைய பாதுகாத்துக் கொள்வோம். ஒவ்வொருத்தரும் யோசிச்சா ஒரு 100 பேர் அவங்கள பாதுகாத்துக் கொள்ற இடத்துக்கு வந்தா அது 100, 200 ஆகும், 500 ஆகும். அப்போ ஒரு வளர்ச்சி ஒன்று வரும். அந்த இவையானசுக்கு தான் இதை சொல்றது எல்லாமே உங்களைய பயமுறுத்துறதுக்கு அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கெல்லாம் காட்டுக்கு போகணும், துறவரம் தான் ஒரே தீர்வு, சரி இந்த உலகத்தில் வாழையப்படா மனுஷனோடு நீக்கலாம் என்று உங்களைய பயமுறுத்துறதுக்கு இதை சொல்லலை. நான் எப்படி வாழ்றது, நான் எப்படி நடந்து கொள்றது, என்னை மீறி எனக்கு மேலான விழுகிற விஷயங்களுக்கு நான் பொறுப்பில்லை. சரி, நீங்க சாப்பிடுற நேரம் பிஸ்மில்லா, அன்றாட வாழ்வில் இஸ்லாத்துல நாங்க சும்மா சொல்லி கொடுத்துட்டு போனது, சாப்பிட ஆரம்பிக்கிற நேரம் என்ன சொல்லுங்க? பிஸ்மில்லா. தின்னு முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இது அன்றாட வாழ்வில் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. சரி, ஒரு சாப்பாட்டை முன்னுக்கு வச்சுக்கொண்டு இந்த சாப்பாட்டிலிருந்து வார அவ்வளவு தீங்குகள்ல இருந்தும் ஓண்ட பேரால் எனக்கு பாதுகாப்பு வேண்டியலாம். பிஸ்மில்லாஹ் அல்லது லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ஒரு காலை மாலை அவுராதுகளில் ஒரு ஓதல் ஒன்று. அல்லாஹ்ட பேர் என்றது எப்படிப்பட்டதுண்டா, அந்த பேரால ஒரு மனிதன் ஒன்றை செஞ்சா வானத்திலேயோ பூமியிலேயோ இருக்கிற எதுவுமே அவனை பாதிக்காது. அந்த உணர்வோட பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு சில நேரம்
திரும்ப ஞாபகம் வந்தால் திரும்ப பிஸ்மில்லா சொல்லி ஒரு பிளேட் சோறை சாப்பிட்டு முடிக்கிற நேரம் ஒரு 50 பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் இன்னைக்கு வந்துக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் என்ற ஒரு ஒரு நிலைமை நிற்குது. அப்படி ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்றோம். இது உண்மையிலே நல்லது. அப்படி யோசிச்சா எத்தனையோ திக்ர்கள் பிஸ்மில்லான்னு வரும், அல்லாஹு அக்பர்ன்னு வரும், சுபஹான் அல்லான்னு வரும், அஸ்தாஃபுல்லான்னு வரும். எங்களை அறியாம எங்களுக்குள்ள நிறைய திக்ர்கள் வரும் இல்லைங்களா? ஏன்னா அப்படியான ஒரு சூழலை நாங்கள் நினைக்கிறோம், அப்படியான ஒரு சூழல்ல வாழ்றோம். அப்படி எங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தா இந்த வகுப்பு ஒரு இந்த சமூக நோயை இல்லாமக்காது. இந்த வகுப்பு சமூக நோய் இல்லாமக்காது. ஆனா இந்த சமூக நோய்களுக்கு மத்தியில் வாழ்ற எங்களே இது பாதுகாப்பு. எங்களால் இன்னொருத்தர் பாதிக்கப்படாமலும் வாழ்றதுக்குரிய அந்த வசதியை இது செஞ்சு கொடுக்கும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான் இதில் இருக்கு. எங்களுக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குதா? அச்சம் இல்லாம நான் வாழ்றேன், எனக்கு ஒரு பயமும் இல்லை, எனக்கு ஒரு பயமும் இல்லை. அதாவது என்னைய ஒருத்தர் விசாரிப்பார், என்னைய கேட்பார், எனக்கு எச்சரிக்கை கொடுப்பார், என்னைய குறை சொல்லுவார். நான் இப்படி ஒரு உதாரணம் சொன்னா யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில பிள்ளைகள் படிக்க கஷ்டப்படுறாங்க, அவங்கள்ட்ட திறமை இல்லாம இல்லை. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி பெற்றார்களோட அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு ஒரு பிரஷரை கொடுக்குது. அந்த எதிர்பார்ப்பை என்னால நிறைவேற்றலுமான்னு யோசிச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ல படிக்கலாம் போகும். நான் சொல்ற விளங்க அந்த புள்ள அச்சமான ஒரு சூழல்ல வாழுது. அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்படி எத்தனை பேர்ட்ட பிள்ளைகள் வாழுதுன்னு தெரியாது, அந்த பிள்ளைகள்ட்ட ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. பேரண்ட்ஸ் நல்லவங்க, டீச்சர்ஸ் நல்லவங்க. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திறமையான இந்த பிள்ளைகிட்ட நீ அப்படி வரணும், இப்படி வரணும், எதிர்காலத்தில் உன் எதிர்காலம் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரஷரை உருவாக்கி, அந்த பிரஷரால ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு இதெல்லாம் செய்யணுமா, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வாழையலுமா, அந்த இடத்துக்கு வரையலுமா, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு அப்படி வரலாட்டி ஒரு எக்ஸாம் எழுதுகிற புள்ள இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணலாட்டி வாழ இயலாது என்று நினைக்குது. எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாட்டி சுவர்க்கம் போயிலதா? சரி, நாங்க எங்க பிள்ளைக்கு சொல்லணும், எழுது மகள், ஃபெயிலானா பரவாயில்ல, உனக்கு சொர்க்கம் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாம, அச்சம் இல்லாம, ஃப்ரீயா, மைண்ட் ரிலாக்ஸோட. சரி, அச்சம் இல்லாம வாழ்ற ஒரு சூழல் அது வேணும். சைக்காலஜிக்கலா நிறைய எங்கட வாழ்ற சூழல்கள்ல ஒவ்வொருத்தரும் பல வகையான பிரஷர்களுக்கு உள்ளாகி அந்த பிரஷர்ல தன்னை இழந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்க. எனக்கு சுதந்திரம் இல்லையா? இன்னைக்கு நான் இப்ப 5 மணி இருக்கும் கேண்டில ஒரு டாக்டரோட பேசி கொண்டிருந்த நேரம், அவரு ஆஸ்திரேலியால எஜுகேஷனை பத்தி அதுதான் பேசிக்கொண்டிருந்த சப்ஜெக்ட். நான்
அவர் எப்படி சொல்றாருன்னா, பிள்ளைகளை இவலுவேட் பண்றது அவங்க எப்படின்னு சொன்னா, வந்து சேர்ந்த நாள் பிள்ளை கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு அல்லது ஸ்கூலுக்கு அல்லது ஒரு வகுப்புக்கு வந்து சேர்ந்த நாள், ஒரு வாரம் கழிஞ்சு அவருக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை இவலுவேட் பண்ணினா, அவருடைய வளர்ச்சியை இவலுவேட் பண்றாங்க எப்படின்னு சொன்னா, அவருடைய வளர்ச்சி 100% சொல்லி. ஆனா மார்க்ஸ்ல மற்ற பிள்ளைகள் 100% அல்ல, இவரை விட மார்க்ஸ் கூட. இவருக்கு எப்படி அந்த இவலுவேஷன், இவர் 100% வளர்ச்சின்னு சொல்லி எப்படி அவங்க இவலுவேட் பண்றாங்க? இன்னத்துடன் ஒப்பிட்டு அவருடைய மார்க்ஸோட ஒப்பிட்டல்ல, அவர் படிச்ச இந்த ஒரு கிழமையில வளர்ந்த இடம், இவர் வளர்ந்தாரே ஒரு கிழமையில, அந்த குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிற அந்த வளர்ச்சி வேகத்தை பார்த்தா மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இன்னத்தோட ஒப்பிட்டல்ல, இங்க காலமெல்லாம் ஒப்பிடுற வேலை தான் நடக்குது. அதனால பிரஷரே அதை பாரு அண்டு இதுக்கு செல்ற, இதை பாரு அண்டு அதுக்கு செல்ற. சரி, அதை பார்த்து இதை படைக்கவும் இல்லை அல்ல, இதை பார்த்து அதை படைக்கவும் இல்லை அல்ல. நீங்க இடத்துக்கு ரெண்டையும் ஒப்பிடுற. ஒத்தட வளர்ச்சி எப்படி இருக்குது, அது குறிப்பிடத்தக்க அளவு பாராட்டத்தக்க அளவு இருக்குதா, அதுக்கு அப்ரிசியேஷன் கொடுங்க, அதுக்கு மார்க்ஸ் கொடுங்க, அதை பாராட்டுங்க, அதை வளர்ச்சின்னு சொல்லுங்க, இன்னொருத்தரோட ஒப்பிடாம. அதான் அங்க எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற இவலுவேஷன் சிஸ்டம். அப்போ இது ஒரு முஸ்லீம்களோட உலகத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. யாரும் அதை செய்கிறாங்க. யார் செய்கிறாங்கடா? மனுஷனை விளங்கினவங்க செய்கிறாங்க. இங்கே நாங்கள் மார்க்கத்தை விளங்கினோமாண்டு மார்க்கத்தை விளங்கிப்போம், சில நேரம் மனுஷனை விளங்கிக்க மாட்டோம். ரைட்? மார்க்கத்தை விளங்கிக்கிறோம், மனுஷனை விளங்கல்ல. அப்ப மனுஷனுக்கு எதிராக வேலை செய்யறோம். நான் சொல்ற விஷயம் எங்கே நான் கேட்டு கூட விளங்குதான்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். விளங்குதா? இப்படி அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அச்சம்டா ஏசுறது, பதுவா செய்யறது, அடிக்கிறது, இதுகளாலே பிரஷர் வருது, இதுகளாலே மனுஷன் பாதிக்கப்படுறான். இப்ப நான் சொன்ன இந்த மாதிரி உதாரணங்களால பிரஷர்களுக்குள்ள வாழ்றாங்க. வீட்டுக்கு போனா ரகசியமா கேளுங்க, வைஃப் கிட்ட என்னோட வாடுறது உனக்கு அச்சமானு சரி. சரி, நீங்க என்ன பாடுபடுத்துறீங்களோ தெரியாது, என்ன செய்ய, இதோட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு பயந்து மனுஷி வாழ்றான்னு தெரியாதே. சரி, அதே மாதிரி மனுஷிமாருக்கு பயந்து வாழ்ற ஆம்பளைகளும் இருக்கிறாங்க. அது வேற பிரஷர். அது அப்படி இல்லாம ரிலாக்ஸா வாழ்றது எப்படி என்ற விஷயம் இது படிக்கணும். மனுஷர்களே எல்லாம் படைச்ச. அப்ப எங்களால அப்படி ஒரு பிரச்சனை இன்னொருத்தருக்கு வரப்படாதுன்னு நினைக்கிற வாழ்க்கை இது, அது ஹைலி அல்லாஹ் விரும்புற, அல்லாஹ் ரிவார்ட் பண்ற, அல்லாஹ் உயர்வா கருதுற பரக்கத் பொருந்திய வாழ்க்கை. அதெல்லாம் கவனம் செலுத்தணும். இப்ப பலவீனர்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இந்த சமூகத்துல? பலவீனர்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்ற உடனே சொன்னாங்க, பலவீனர்கள் தான் என் ஆட்சியில பலசாலிகள். பலவீனர்கள் தான் என் ஆட்சியில பலசாலி. என்ன அட பொருள்? நான் எப்போதும் அவங்களோட பக்கம் இருப்பேன். அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு நான் பொறுப்பு. இன்னைக்கு உலகத்துல இப்ப நடந்த இன்னைக்கு நாட்டுல நடந்த சம்பவத்தையும் எனக்கு செய்யல. ஓப்பன இது ஒரு பெரிய கஷ்டம். இப்படி ஒரு கிளாஸ் நடக்கிறதே லேசி வேலை இல்லை. சரி, மனுஷர்களை வச்சுக்கொண்டு
செய்கிறது சரியான கஷ்டம். இன்றைக்கு நாட்டு நடப்புகளை படித்தவங்களுக்கு தெரியும், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள் சட்டத்திலிருந்து எப்படி அவங்கள பாதுகாத்து கொள்றாங்க, தப்புறாங்க. பலவீனர்களுக்கு அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கே ஒருத்தர் வராங்கல்ல. பாதிக்கப்பட்டவங்களுக்காக, பாதிக்கப்பட்ட பலவீனர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கே ஒருத்தர் ரெடி இல்லை. ஏன்னா அந்த அளவு பலவீனர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு சமூக நோய். சொன்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள், பெரிய ஆட்கள் தவறு செஞ்சா அதை அப்படியே மூடி மறைச்சிடுவாங்க. சமூகத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது தவறு செஞ்சா அதை தூக்கி பிடிச்சி அதை பெருசாக்கி உலகமெல்லாம் காட்டி அவருக்கு தண்டனை கொடுத்து என்னமோ பெரிய சாதனை ஒன்றை நிலைநாட்டின மாதிரி அதை கொண்டாடுவாங்க. சரி, ஒரு சமூகம் அழிக்கப்படுறதுக்கான காரணம் வந்து இந்த ரசூலா சொல்றான். அப்ப சமூகம் உண்டு அழியுதுன்றா என்ன பொருள்? உடம்பு அழியுதுன்றா என்ன பொருள்? உடம்பு ஆரோக்கியம் இழந்து ஏதாலும் ஒரு நோயால அப்படியே வெந்து போய் அழியுது, அப்படித்தானே? அது மாதிரி ஒரு சமூகம் அழிகிறதுக்கு அந்த சமூகத்தின் உடம்புல ஓடுற நோய் தான் சமூக நோய் தான். இது சமூக நோய் தான். சமூகங்கள் அழிக்கப்படும் அதுகளால. நம்பகத்தன்மை ஊடகங்கள்ல இன்றைக்கு ஊடகங்களை நம்ப இயலாது, நீதித்துறையை நம்ப இயலாது. சரி, பலவீனர்களுக்கு பாதுகாப்பு என்றது உத்தரவாதம் இல்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் சமூக நோய்கள். இதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம், இதுல கொஞ்சமாவது டெவலப்மெண்ட் வருதுன்னா நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், இல்லைங்களா? நான் நினைக்கிறேன் ஜமாத் நல்லாட்சி, மனித நலன், நாமிலங்கியர்கள் என்று அந்த கோல்களை போட்டு வேலை செய்யறது, அது இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு தான். இப்படி ஒரு சூழலை இந்த நாட்டில் உருவாக்கணும். நாங்களும் அதுக்கு பொறுப்புதாரிகள், பங்காளிகள். நாங்க சைலண்டா இருக்க இயலாது. நாடு கெட்டு போனா குட்டிச்சுவராயினா என்ன செய்ய? நாங்க எங்களையே பார்த்துக்கணும் மட்டும் நாங்கள் இருக்க இயலாது. அந்த கண்ணோட்டத்தில் தான் அப்படி ஒரு பணி நடக்கணும்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம், அதை ப்ரமோட் பண்ணுறோம், அதை பற்றி கதைக்கிறோம், அதெல்லாம் செய்யறோம். இப்படியான சூழல் உருவாயினா ஒரு மனுஷன் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? யாரையும் நம்ப இயலாது, யாரையும் நம்ப இயலாது. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் ஒருத்தர் கோச்சு கொள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஜமாத்தாக்களையும் நம்ப இயலாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் என்று நான் சும்மா கேட்கிறேன். அப்படி வந்தா நாங்க படிச்சதுகள், எடுத்த பயிற்சிகள் அவ்வளவும் என்னத்துக்கு? அது என்ன பெருமதி? அப்படி ஒரு மனுஷன் நினைக்கிறதே இந்த சமூக நோய் மிக வேகமா பரவி கொண்டு போகுதுன்றதுக்கு அடையாளம் தான். அப்படி ஒரு மனுஷன் நினைக்காத ஒரு சூழல்ல வாழ்றன்றது எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை. எந்த மனுஷனையும் நம்பலாம். நான் ஒரு சம்பவம் கேட்டிருக்கிறேன். ஜமாத்திர பழைய கதை உண்டு. கீழக்கரையிலிருந்து இந்தியாவில் இங்கே வந்து ஜமாத் பணிகளில் ஈடுபட்ட ஒரு சகோதரர். அவர் இங்கே இருந்த சகோதரர்கள் சொன்னாராம், அவர் குடும்பத்தோட இங்கே வந்து அவர் வேலை செஞ்சுக்கிறாரு. அவர் சொன்னாராம், நான் மௌத்தாயினா என்னை வைஃபையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க, அவங்கள பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி. நான் ஸ்ரீலங்காவில் மௌத்தாயினா
என் வைஃபையும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஓடத்தில் ஏற்றி, ஒரு போட்டில் ஏற்றி இந்தியாவில் இந்த கரையில் கொண்டு வந்து இறக்கி விடுங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. என் மவுத்து என் குடும்பத்தை பாதிக்காது. ஏண்டா என்னோட வாழ்கிற சகோதரர்கள் ஒரு தந்தையை இழந்த அனாதையான ஒரு சமூகமாக, ஒரு 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 குடும்பமாக என் குடும்ப அங்கத்தவர்களை நிச்சயமாக்க மாட்டான். அவ்வளோ நம்பிக்கையோடு அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன சுகம் அந்த வாழ்க்கை, என்ன சுகம். இங்க ஒருத்தர் யோசிக்கிறாரே, நான் மௌத்தானா என் குடும்பத்தின் நிலைமை என்ன? சரி, இந்த சமூகம் என்றது ஒரு பெரிய அரண், பெரிய ஒரு பாதுகாப்பு அரண். இந்த பாதுகாப்பு அரண் அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கட்டிடம் கற்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எழுப்பப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிர்மாணம் மாதிரி ஒரு பாதுகாப்பு அரண் தான் ஒரு சமூகம் என்றது. ஒரு சமூகத்தில் வாழ்றன்றது ஒரு சுகம். ஆனா சமூகத்தில் வாழ்றன்றது ஒரு அச்சமா மாறி இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். அது அந்த இடத்துக்கு சமூகம் போகப்படாது. இப்படி வந்தா அதுல விளைவுகள் கொஞ்சம் வரும். எப்படி? இந்த சமூகத்துல நான் மட்டும் கடமை உணர்வோட வேலை செஞ்சு என்ன பிரயோசனம்? சரி, எனக்கு மட்டும் பொறுப்புணர்வு, கடமை உணர்வு அதெல்லாம் இருந்து என்ன நடக்கும்? ஏன்னா எல்லாரும் இந்த பொறுப்புகள்ல இருந்து கடமைகள்ல இருந்து முள்ள பின்னுக்காகுவாங்க. நான் என்ன செய்யலாம்? சரி, நான் மட்டும் யோசிச்சு என்ன செய்யலாம்? எனவே ரிவர்ஸ் ஆகுவாங்க எல்லாரும். நான் என்ன மாதிரி செய்யணும்னு யோசிச்சா ஏன்டா கடமை உணர்வை பயன்படுத்தி செய்யல, தந்திரத்தை பயன்படுத்தி தான் செய்யணும். அப்பதான் எனக்கு மேல வரையில முன்னேறையிலும் எனக்கு சாதிக்கலும். நல்ல மனிதன் இப்படி ஒரு மனுஷன் யோசிக்கிறது, அப்படி யோசிக்க வைக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களோட பொறுப்புகளை கடமையில சரியா செய்யற அந்த நிலைமையில இருந்தா சமூகம் எப்படி இருக்கும்? 2ஆம் உலக யுத்தத்தில் குண்டு போட்டாச்சு ஜப்பானுக்கு, முதலாவது குண்டு வீசியாச்சு, ஜப்பான் கண்ட்ரோல் ஆகல. 2வது அணுகுண்டை போட்டோன்னே சரணடைகிற முடிவு வந்துட்டாங்க. அப்போ அமெரிக்கா வந்தது, ஜப்பானோட உடன்படிக்கை செஞ்சது. ஜப்பானோட பாதுகாப்பு விஷயத்தை அமெரிக்கா முழுமையா பொறுப்படுத்து, பாதுகாப்பு பொறுப்படுக்கல. சரி, இனி ஜப்பான் செக்யூரிட்டி விஷயத்தை யோசிக்கப்படாது. ஜப்பான் என்ன செஞ்சதுண்டா முடிவு செஞ்சாங்க, அப்படியே அதை விடுவோம். சரி, நீ எடுத்துக்கோ. ஆயுதங்கள் உற்பத்தி செய்யறல, இராணுவத்தை ட்ரைனிங் அது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் விட்டாச்சு. அதை விட்டுட்டு யோசிச்சாங்க பொருளாதாரத்தில் ஒரு வல்லரசா மாறும். சரி, உலகத்தில் இருக்கிற பொருளாதார வல்லரசுகள்ல இன்னைக்கு ஜப்பான் ஒரு வல்லரசு. ஆயுதத்தால அமெரிக்கா ஆயுத வல்லரசு தான். அந்த மிஷன் அப்படியே விட்டுட்டாங்க. அதுலதான் அவங்க பயணிச்சு கொண்டிருந்தாங்க, அது அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்டு வேற லைன்ல அது எப்படி சாதிச்சாங்கண்டா, அதுக்கு பின்னால இருந்த ரகசியம் என்னண்டா, ஒவ்வொரு ஜப்பான் பிரஜையையும் பொறுப்புள்ள ஒரு மனிதனா ஆக்கினான். அதுக்கான சிஸ்டங்களை எஜுகேஷன்ல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து எல்லாம் வந்தது. சரி, நான் ஒரு ஜப்பானிய பிரஜை இந்த நாட்டுக்கு விசுவாசமா வாழணும், உழைக்கணும், இந்த நாடு முன்னேறதான் என் இலக்கு.
அவ்வளவு பேரும் அங்க 8 hour வேலை செய்யணும்னா 8 hour கட்டாயம் ஒரு ஜப்பானியன் வேலை செஞ்சே தீர்வார். பொறுப்புணர்வு. சரி, இந்த நாடு முன்னேறலன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன? ஒரு சமூகம் முன்னேறலன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன? பொறுப்புணர்வு சுத்தமா இல்லை. பொறுப்புணர்வு சுத்தமா இல்லை. சரி, கடையில வாங்கி கொடுக்குற சாப்பாடு பிள்ளைகளுக்கு டேஸ்ட் ஆகிக்குமா? உண்மை சமைச்சு கொடுக்குற சாப்பாடு டேஸ்ட் ஆகிக்குமா? ஏது உண்மை சொல்லுங்களேன் கொஞ்சம். அஸ்ஸலாமு அலைக்கும். எது பிள்ளைகளுக்கு நல்லா ஆகிக்கும்? பாப்பமாரு சேர்ந்து சொல்லுங்க. டேஸ்டும் தான், லேசியும் தான், லேசியும் தானே. அவன் 2 முறை பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா 3ஆவது முறை சமைச்சு கொடுத்தா பிள்ளை என்ன சொல்லும்? பொக்ஸை தாங்க சல்லிட்டாங்க. சரி, பொக்ஸை தாங்க சல்லிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸையும் சல்லியை வாங்கிட்டு வர போட்டுக்கின்னு போறேன். ரைட், ஓகே. பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றிட்டாங்க. உமாவும் பார்ப்போம். அப்படியா? இன்னைக்கு அழைக்கிற புள்ள நாக்க தட்டுது. பெரிய ஒரு கடமையை பொறுப்பை நிறைவேற்றாங்க. அப்படியா? பொறுப்புல இருந்து பின்னுக்கு போறாங்களா? பொறுப்புல இருந்து பின்னுக்கு போறாங்க. ஏனெண்டா 2-3 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு உமா எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், அது ஒன்றுமே தேவை. சரி, தேவையில்ல தானே? இப்படி இந்த பொறுப்புகள்ல இருந்து கடமை உணர்வுகள்ல இருந்து பின்னுக்கு போக 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 எல்லா விஷயங்களும் கீழே போகும். எல்லா விஷயங்களும் கீழே போகும். இது ஒவ்வொன்றும் பேச வேண்டிய பெரிய விஷயம். அப்ப சமூகத்தில் என்னமாலும் செய்யணுமா? பொறுப்புணர்வால ஒரு மனுஷன் வேலை செஞ்சு முன்னேறி சாதிச்சு தன்னையும் தன்னை குடும்பத்தையும் தன்னை நாட்டையும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு யோசிக்க மாட்டான். இப்படி ஒரு சூழலை யோசிப்பான். தந்திரமா வேலை செஞ்சு எல்லாரையும் மேய்ச்சிட்டு நான் பெரிய ஆளாகணும், அப்பதான் நான் நல்லா இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சா ஒரு சமூகம் எங்க போகும்? இந்த வகையான ஒரு போக்கை இன்றைக்கு நாங்கள் காண்றோம். எது வேலை செய்து? பணபலம் வேலை செய்து, அதிகாரம் வேலை செய்து, லஞ்சம் வேலை செய்து, அடியாட்கள், அதாவது பார்த்தால இதில் வச்சுதான் வேலை செய்யலும், சாதிக்கலும், மாத்தேலும், சேஞ்ச் கொண்டு வரையலும். இப்ப இத ஒரு மேல் மட்டம், எங்கேயாலும் ஒரு இடத்துல ஒரு மேல் மட்டம் இப்படி யோசிச்சு அதை செஞ்சதுக்கு பிறகு அதை பார்த்த எல்லா கீழ் மட்டங்களும் அவங்க லெவல்ல இருந்து கொண்டு அதை நாங்க எப்படி அதை பிராக்டிஸ் பண்றது? நாங்க எப்படி? ஒவ்வொரு பலம் அதிகாரம் உள்ளவரும் தனக்கு கீழால ஒரு சின்ன உலகம் ஒன்றை வச்சுக்கிறாரு. அந்த உலகத்துக்கு என்ன பேருண்டா டீப் ஸ்டேட். சரி, நிழல் அரசு அல்லது பார்த்தால அதை வச்சுதான் வேலை செய்யும். அப்ப அது இல்லாதவங்களுக்கு ஒன்றும் செய்யல. அவ்வளவு நான் அதாவது ஒரு முஸ்லீம் எப்படி யோசிக்கணும்ன்றது தான் நான் இங்க சொல்றேன். இப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் சொல்லல. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் சொல்ல வரல. இந்த உலகத்தை ஒரு முஸ்லீம் எப்படி பார்க்கணும், இது எப்படி விளங்கணும், எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வேலையே இல்லை.
எங்களுக்கு வேலை இல்லைன்னா எனக்கும் வேலை இல்லை, எனக்கு நான் செய்ய வேண்டிய கடமையில கூட எனக்கு விளங்காது. அப்படி ஒரு நிலைமை தான் அதுல வரும். இதெல்லாம் பார்த்தால் இந்த போதனை அளிக்கிற மார்க்கம், பொத்துபாக்கள், பயான்கள், விளக்கங்கள், அதுகளெல்லாம் அதெல்லாம் சும்மா வேதாந்தம் தான். அதுக்கெல்லாம் மரியாதை இல்லை, அதெல்லாம் கேட்டு போவாங்க. ஆனா வேற லைன்ல தான் அவங்க வேலை செய்வாங்க. இந்த மாதிரி சாதிக்க நினைச்சா அதுக்கு அவங்க போட்டு வச்சுக்கிற ரோட் வேற, அதுக்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மார்க்கம் சும்மா பறக்கத்துக்கு ஓதப்பட்டு கொண்டிருக்கும், அது பேசப்பட்டு கொண்டிருக்கும், அதை கொஞ்சம் பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த அந்த நிலைமை தான் வரும். இப்படியே போனா ஒருத்தரோட ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு உடன்பாட்டுக்கு வாரன்னு சொன்னா, நான் சும்மா செல்லையிலும் போல இது உதாரணம். ஒரு வேலை ஒன்றை பேசி ஒரு பொறுப்பொன்றை இவ்வளவு காலத்துல செஞ்சு தரணும் அந்த எக்ரிமெண்ட் போட்டா அந்த வேலையை அறவாசியில வச்சுட்டு பொறுப்பெடுத்தவர் போய்த்துறார். காசையும் அறவாசி எடுத்து கூட போறார். சரி, உடன்பாட்டுக்கு எந்த மதிப்பு கிடையாது. உடன்பட்டுட்டு அந்த வேலையை பொறுப்பெடுக்கிறது சாணக்கியம் என்று நினைக்கிறாரு. இடையில உடன்பாட்டை முறிச்சு கொண்டு அறவாசி காசோடைய வேலையை இடையில விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகிறார். அது அவருடைய சாணக்கியம், அவருடைய திறமை என்று அவர் நினைக்கிறார். அதுதான் உலகம். சரி, என்னமாலும் செய்யறேன்னு சொன்னா யாருக்காலும் ஒரு லஞ்சம் கொடுக்காம எதையுமே செய்யலாம். லஞ்சம் ஒன்று கொடுக்காம எதையும் செய்யலாம். நயவஞ்சகத்தனத்துக்கு நல்ல மரியாதை சமூகம். இப்படி இதை சொல்லிக்கொண்டு போகலாம். நான் உங்களுக்கு ஒரு சமூகத்தில் வளர்ந்து வார ஒரு தோற்றப்பாட்டை விளங்க வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். சரி, மிச்ச கஷ்டத்தோடு செய்கிறேன். உதாரணங்கள் சொல்றதுக்கு கஷ்டமாகிக்குது. உதாரணங்கள் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாகிக்குதான். நான் இந்த வாய் நுண்ணிக்கு வந்துட்டு திரும்ப உள்ளுக்கு போகுது. சரி, இந்த வசனங்கள், குர்ஆன் வசனங்கள், சில ஹதீஸுகளை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இந்த தலைப்பை முடிக்கிறேன். இந்த விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் பண்ணுறதுக்கு அந்த ஹதீஸுகளை எங்களுக்கு ஒரு வழிகாட்டில் தரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகதாபு அல் முஸ்லிமீன் வலா தத்தபிஉ அவுராத்திஹிம். இந்த ஹதீஸ் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு அந்த ஓர்டர் பிழையாக வந்திருக்குது. அப்படி இல்லை, முஸ்லீம்களோட குறைகளை பேசாதீங்க, அவங்களோட அவுரத்துகளை, அவங்களோட பிரைவசிகளை வெளியே கொண்டு வராதீங்க சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கடா, யா மாஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பாஹு. ரசூலுல்லாஹ் விழிச்சு சொல்றாங்க. அந்த செய்தியை எப்படி சொல்றாங்கடா, நாவால ஈமான் கொண்டு கல்புக்கு ஈமான் போகாத சமூகமே என்று விழிச்சு சொல்றான். நாவால ஈமான் கொண்டு ஈமான் கல்புக்கு போய் சேராதவர்களே இந்த சமூகத்தின குறைகளை பேசி பிரைவசிகளை வெளியில கொண்டு சீரழிக்காதீங்க. அப்படி யாராவது சீரழிச்சா இன்னும் மனிதமா அவுராத்தையும் எத்துமாவும் அவுரத்தாகும். மனுஷர்களோட பிரைவசியை, அவங்களோட ரகசியங்களை, அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை துருவி தேடி ஆராய்ந்து வெளியில கொண்டு வந்தா அல்லாஹ் அவன் குறைகளை தேடி வெளியில கொண்டு வருவான். அல்லாஹ் அவனை வெளியில கொண்டு வருவான். வமை யத்தபி இல்லாஹு அவுரத்தஹு யஃப்தஹு ஃபீ பைத்தி. யாராவது ஒரு மனுஷன் பிரைவசியை அல்லாஹ் வெளியில கொண்டு வர நினைச்சா அவன் வீட்டுக்குள்ளேயே அவன் மானத்தை எல்லாம் போக்குவான். பயங்கரமான எச்சரிக்கை.
நான் இந்த பேசுற விஷயங்கள்லாம் தொழுகை நோம்போடு சம்மந்தப்பட்டதல்ல, தொழுகை நோம்போடு சம்பந்தப்பட்டதல்ல. வலா தனாஜஷு ஒரு ஹதீஸ்ல வர ஒரு துண்டு. அந்த துண்டுக்கு என்ன பொருள் என்றா, ஒரு சாமானுக்கு விலையை கூட்டுறது, வாங்குறதுக்கு இல்லை. அது விலை கூடின சாமான்ன்றத அந்த இம்ப்ரெஷனை கொடுக்கறது, கொடுத்து கூட விலையால விலை கொடுத்து வாங்குறவரை கொண்டு வாங்க வைக்கிறது. அப்ப இவர் இவர் விலையை கூட்டுவார். என்னத்துக்குண்டா, அவரோட விற்கிறவரோட ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு. நான் விலையை கூட்டி தாரேன், ஒருத்தர் வந்தா வாங்க விடுறதில்ல, நான் வாங்குறேன்னு சொல்லி அவர் விலையை கூட்டுறது. ஆனா வாங்க மாட்டார். அவர் ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குறாரு, இது பெருமதியான சாமான், இது விலை கூட்டினது, அப்படி உங்களுக்கு எடுக்கலான்னு சொல்லி. அப்ப அவர் திரும்ப வருவாரு வேற வழியால, சரி நான் இவ்வளவு தாரேன். இந்த வேலை அநியாயத்தை செய்ய வானம் ஒரு நீண்ட ஹதீஸ்ல வார ஒரு செய்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரசூல்லா சந்தையில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு தானிய குவியலுக்குள்ள கையை போடுறாங்க, அடியில் ஈரவாய்க்குது. மகாதயா சாஹிபுத்தான், என்ன இது ஈரவாய்க்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நேற்று இரவு மழை பெஞ்சது. மழை பெஞ்சா அந்த ஈரத்தை மக்களுக்கு தெரியறதுக்கு ஏன் மூடி வைக்கிறீங்க? தெரியறதுக்கு வைங்க, எல்லாரும் பார்க்கட்டும், அதை பார்த்துட்டு வாங்கட்டும். ஏன் இந்த மோசடி, ஏன் இந்த ஏமாற்று? இதை செய்யறவங்க எங்களையே சேர்ந்தவங்க அல்ல என்று ரசூலா சொல்றாங்க. அர்பாவும் மன்குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் ஹாலிசன். 4 குணங்கள் ஒரு மனிதன் இருந்தா அவன் கலப்படம் இல்லாத முனாஃபிக். கலப்படம் இல்லாத முனாஃபிக். என்ன அந்த 4 குணம்? வைதா ஹத்தஸ வைதா துமின ஹான வைதா ஹத்தஸ கதப ஹத்தஸ கதப வைதா துமின ஹான வைதா வஅத அஹ்லஃப வைதா ஹாஸம ஃபஜர. பேசினா பொய் சொல்லுவான், நம்பினா நம்பிக்கைக்கு மோசடி செய்வான், வாக்களிச்சா மாறு செய்வான், வாக்களிச்சா மாறு செய்வான். அண்மையில் ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. ஒருத்தர் ஒரு பொறுப்பெடுத்தார், வாக்களிச்சுட்டு அதை செய்யலை. வீட்டுக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு வருது பயங்கரமா. நீ எப்படி அந்த பொறுப்பெடுத்துட்டு செய்யாம இருக்கீங்க சொல்லி. சரி, இப்படி நடக்கலாத ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள பிரச்சனை, மிச்சம் சிம்பிளா ப்ராமிஸ் பண்றாங்க, அதை பத்தி எந்த அலட்டலும் இல்லை, அவர் சும்மா போறார். சர்வசாதாரணம் நடக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஃபாக் கலப்படம் இல்லாத நயவஞ்சகத்தனத்தில் ஒரு பண்பு. வைதா ஹாசம ஃபஜர, கோபம் வந்தா ஒருத்தருக்கு ஒரு வாக்குவாதத்தில் அசிங்கமா பேசுவார். சரி, அவரோட வார்த்தைகளெல்லாம் அதபு ஒழுக்கம் இல்லாமல் வரும். இதெல்லாம் இந்த நான் விவரிச்ச அந்த சூழலை ஆக்டிவேட் பண்ற விஷயங்கள், அது மாதிரி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னேன், தீன ரசூலுல்லா ஷோர்ன சொன்னாங்க, தீனு நசீஹா. தீன் என்றது என்னன்னா, மனசால உலகத்துக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் எல்லாத்துக்கும் எந்த பிரதி உபகாரமும் இல்லாம நலவ நாடு. உங்களுக்கு எதுவும் கிடைக்கும், அதாவது லாப நோக்கம், பிரதி உபகார நோக்கம், அது எதுவும் இல்லாம ஃப்ரீயா மற்றவருக்கு நன்மை நடக்கும்னு நினைங்க. அதுதான் தீன். தீன அவ்வளவு ரத்தின சுருக்கமா இந்த வார்த்தைக்குள்ள ரசூலுல்லா அடக்கி வச்சுக்கிறாங்க. நசீஹான்னு சொன்னா எந்த நலனையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு நன்மையை நாடுறது. சரி, ஏழுமா அப்படி வாழ
எங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் இல்லை, நீ நல்லா இரு, உனக்கு நல்லது நடக்கட்டும், சரி என் ஆசை அதுதான். தீன் என்றது இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். ஆனா அந்த தீன் பேசு பொருளாக இருக்கிறது, பயானாக இருக்குது, உபதேசமாக இருக்குது, ஹுத்பாவாக இருக்குது, இன்னும் எத்தனையோ வடிவங்கள்ல அந்த தீன் என்னது உலா வந்து கொண்டிருக்கிறது. மக்களோட வாழ்க்கையில, மனசுல, நடத்தையில, வார்த்தையில இதுக்கு நேர் மாற்றமான விஷயங்கள் தான் பரவலாகிட்டு போகுது. அண்டா அது எப்படி விளங்குது? இந்த முரண்பாட்டை, இந்த முரண்பாட்டை எங்களுக்குள்ள எவ்வளவு குறைக்கலுமோ அவ்வளவு குறைக்கும். இது சமூக நோய்கள்ல இன்னொரு வகை. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது சமூக நோய் என்ற தலைப்புல, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துட்டு இன்னொரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.